மதிப்பிற்குரிய உழவங்கோடு சட்டசபை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் விஜயதரணி அவர்கள் ஒரு சாதனை பட்டியலை வெளியிட்டுள்ளார்கள். அதில் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை 13 ஆண்டுகள் சாதனை பட்டியல் என்று வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்று பட்டியலிடுகிறார்கள். இவர்கள் மக்களது ஓட்டை வாங்கி கொண்டு நடுஇரவோடிரவாக கட்சி மாறினவர்கள். கட்சி மாறி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு 1.5 ஆண்டு காலமாக இவர்கள் என்னென்ன சாதனைகள் செய்தார்கள் என்பதுதான் உண்மையான சாதனை. நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றதால் இன்னென்ன நலத்திட்டங்களை குமரி மாவட்டத்திற்கு செய்தேன், உழவங்கோடு தொகுதிக்கு செய்தேன் என்று சொல்லி பட்டியலிட்டால் அதுதான் சாதனை. அப்போது அவர் சார்ந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாமும் இனியும் வாக்களித்தால் இன்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லலாம். இது முழுக்க முழுக்க அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சாதித்த சாதனைகளை சாதனை பட்டியல் வெளியிட்டுள்ளார். போதாத குறைக்கு இனி என்னென்ன செய்வேன் என்பதில் கடைசியாக நாகர்கோவில் மாநகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடை போக்க உலக்கை அறிவி திட்டம் செயல்படுத்த அரசை வலியுறுத்துவேன். நாகர்கோவில் நகராட்சி நகர சாலைகள் கடும் போக்குவரத்து நெருக்கடியால் சிக்கி திணறுகின்றன. சாலைகளை அகலப்படுத்தவும் முயற்சி மேற்கொள்வேன். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சுற்றுச்சாலை கொண்டு வர பாடுபடுவேன். நாகர்கோவில் நகராட்சிக்கு பார்வதிபுரம், அனந்தன்பாலம், கோணம், குருசடி, தொல்லவிளை, வல்லன்குமாரவிளை, வேதநகர், இடாலக்குடி வழி சுசீந்திரம் புறவழிச்சாலையில் இணையும் வண்ணம் புதிய சுற்றுச்சாலை ரிங் ரோடு அமைக்க வலியுறுத்துவேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அவர் உழவங்கோடு சட்டசபைக்காக எம்எல்ஏ பொறுப்பிற்காக போட்டியிடுகிறாரா, இல்லை நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்காக போட்டியிடுகிறாரா என்பது அவருக்கே தெரியவில்லை. இது எப்படியோ பொதுமக்களாகிய நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்தால் இந்த அளவிற்கு தொகுதி மக்களுக்காக ஏதேனும் செய்ய முடியுமாயின் அது இனியும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் வந்தாலும் செய்ய முடியும். 1.5 ஆண்டு காலத்தில் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு என்னென்ன சாதனைகள் செய்தார் என்பதை இவர் பட்டியலிட தயாரானால் காங்கிரஸ் கட்சி செய்ததை விட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து இவர் தொகுதிக்காக இல்லது மாவட்டத்துக்காக செய்தார் என்றால் அது பொதுமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அதனால் மக்கள் ஏமாறாதீர்கள். யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பது உங்களது கையில். வாழ்க ஜனநாயகம். ஜெய்ஹிந்த்.